அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த விநாயகர் முன் ஏன் தலையில் நம்ம கொட்டிக்கிறோம், எதன் அடிப்படையில் விநாயகர் முன் தலையில் கொட்டிக்கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டது என்பதை சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு முறை அகத்தியர் கொண்டு வந்த கமண்டலத்தை காகம் வடிவெடுத்து வந்த விநாயகர் அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட்டார். பின் ஒரு அந்தனை சிறுவனின் வடிவத்தில் அகத்தியர் முன் வந்து நின்றார். கோபம் கொண்ட அகத்தியர் விநாயகரின் தலையில் கொட்டினார். அப்போது விநாயகர் சுயரூபம் எடுத்து உலக நன்மைக்காகவே காவிரி நதியை உருவாக்க அவ்வாறு செய்ததாக அகத்தியரிடம் கூறுகிறார். அகத்தியர் தம் தவறை வருந்தி விநாயகர் கொட்டியதுக்காக மன்னிப்பு கேட்டு அவரும் தன் தலையில் கொட்டிக்கொள்கிறார். அன்று முதல் தவறுகள் நாம் செய்த தவறும் செய்யாமல் செய்த தவறும் விலகுவதற்காகவே நம்ம விட்டு விலகுவதற்காகவே விநாயகர் கோயிலுக்கு சென்றால் விநாயகர் முன் நம்ம கொட்டிக்கொள்கிறோம். இதான் விநாயகருக்காக ஏன் தலையில் கொட்டிக்கொள்கிறோம் என்பது மகத்துவம். கருத்தில் கொள்ளுங்க. நம்ம தெரிந்து செய்த தவறாக இருந்தாலும் தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் விநாயகர் முன் போய் நம் கொட்டிக்கொண்டால் முப்பெரும் கடவுளான விநாயகர் பெருமான் நம்மளை மன்னித்து அறிந்து நம்மளுக்கு நற்கதி காட்டுவார் என்பதே இதனுடைய நீதி. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.